ஜோதிடத்துல சூரியன் பலம் பெற்றிருந்தாலும் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். பட் இந்த சூரியன் பலம்ன்றது எப்படி எடுக்கிறது? பொதுவா ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தா பலம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நீசம் பெற்றிருந்து 6-8 பணி மறைந்தா பலவீனம் அப்படின்னு சொல்லலாம். பட் அப்படி 6-8 பணியில் அமர்ந்தும் நீசத்தல் இருந்தும் எத்தனையோ பேருக்கு அரசாங்க உத்தியோகம் உயர்ந்த பதவிகள்லாம் கிடைச்சிருக்கு. அப்ப சூரியன் பலம் அப்படின்றது ஆட்சியோ உச்சமோ மற்றும் இல்லை. அவர் வாங்கிய நட்சத்திராதிபதி ஆட்சியோ உச்சம் பெற்றிருந்தாலும் இந்த சூரியன் பலம் என்ற அர்த்தம். அந்த சூரியன் திக்பலத்திலோ இல்லை அவர் வாங்கிய நட்சத்திராதிபதி அதனிடம் எதனினும் ஆட்சி திரகம் உச்சதிரங்கள் தொடர்பில் இருந்தாலும் அந்த சூரியன் பலம் பெற்றிருக்காரு என்றே அர்த்தம். ஒரு உதாரணத்துக்கு இப்ப சூரியனும் புதனும் மிதுனத்துல நிக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல சூரியன் லக்கணத்து எந்த அதிபதியா வந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் அது ஒரு வீடு கொடுத்த ஆட்சி. அந்த சூரியனுடைய ஆட்சி பெற்ற திரகம் இருக்கிறது. அதே போல் சூரியனுக்கு இருபுறம் 2 சுவர்கள் அமரப்பட்டிருந்தாலும் இது சுபகத்திரி யோகம் சொல்லுவோம். ஸோ இரண்டு புறம் 2 சுவர்கள் அமர்ந்து அது ஏதேனும் ஒன்று ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தாலும் இவருக்கு சூரியன் பலம் பெற்றிருக்கிறது என்று அர்த்தம். அதே போல் சூரியன் லக்கணத்து கேந்திர திரிகோணத்தில் அமர்ந்திருந்தாலும் சூரியன் வலிமை என்றுதான் அர்த்தம். அதே போல் சூரியன் பார்த்தீங்கன்னா 2 சுவர்களால் பார்க்கப்பட்டு இயற்கை சுவர்கள் சொல்லக்கூடிய குரு சுக்கிரன் வளர்ப்பிறை சந்திரன் இந்த சுவர்களால் பார்வையோ அல்லது சேர்க்கையோ பெற்றிருந்தால் 2 சுவர்களுக்கோடு தொடர்பு பெற்றிருக்கும் பொழுது சூரியன் பலம் பெற்று இருக்காரு என்றுதான் அர்த்தம். சரிங்களா? அப்போ சூரியன் பலம் பெற்று இருக்காரா அப்படின்னு பார்க்கணும். அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு சூரியன் நன்றாக இருக்க வேண்டும். பட் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு அது இன்னும் நிறைய விதிகள் இருக்கு. 5ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி தொடர்பு இருக்கணும். லக்னாதிபதி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா இருக்கணும். ஆனா பட் சூரியன் நல்லா இருக்காரா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா இப்படிப்பட்ட கேட்டகரியில ஏதாவது ஒரு 2 விஷயம் உங்களுக்கு இருந்தாலே உங்கள் ஜாதக கட்டத்தில் சூரியன் பலம் பெற்று இருக்காரு என்றுதான்